என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை உன்னால் நம்ப முடியாமல் கூட போகலாம். ஏனென்றால் உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை நாளை செய்ய வேண்டும் என்று 2 ஆண்கள் பேசிக்கொண்டிருந்ததை நான் ஒளிந்திருந்தல்லவா கேட்டுவிட்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நிச்சயமாக எப்பொழுதுமே இந்த வராகி உன்னிடத்தில் கொண்டு வந்து கேட்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை கண்டுவிடும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கான எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சரியாகத்தான் பேசுகிறோமா என்பதனை விட சரியானவர்களிடம் நாம் பேசுகிறோமா என்பதுதான் இங்கு முக்கியம். நாம் சரியானவர்களிடம் பேசிவிட்டோமானால் நாம் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளும் தவறாகி விடாது. அதுபோல நீ சரியான ஒருவராகத்தான் இந்த வராகி என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையை நான் தெரிந்து கொள்வேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எதை பற்றியது என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன். இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நிலைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. பணம் என்பது ஒரு பசை போன்றது. அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் எல்லோரும் உன்னை வந்து ஒட்டுவார்கள். இல்லை என்றால் உதிர்ந்து சென்று விடுகிறார்கள் அல்லவா? சிலர் உனக்கு மன வலிமையை கொடுக்கிறார்கள், சிலர் உனக்கு மன வலியை கொடுக்கிறார்கள். மன வலிமையோடு மன வலிமையை நீ எப்பொழுதும் கைகொண்டு மன வலியை கடந்து செல்ல வேண்டும். இதுதான் உண்மை அல்லவா? என் குழந்தையே, அப்படியானால் இன்று உனக்கு இந்த வாழ்க்கை நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுமையாகவே உன்னை தேடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா? எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகள் அத்தனையையும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும். நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலமும் நேரமும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே சொல்லித்தந்து விடுகிறது. தெய்வம் ஒரு விஷயத்தை உன்னிடம் எப்படி கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அப்படித்தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இல்லை என்றால் உன்னை சுற்றி நடப்பதே உனக்கு என்னவென்று புரியாமல் போய்விடும் அல்லவா? என் குழந்தையே, உன்னை தூற்றுகின்ற யாரும் உனக்கு துணை நிற்கப் போவது கிடையாது. உன்னை வாழ்த்துகிறார்கள் என்று நீ அவர்களை நம்பிவிடாதே. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உனக்கு வழி சொல்ல போவது கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் நீ துணிந்து போராடினாயானால் இந்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தன் மானத்தை இழந்து எதையும் இங்கு அடைய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னை மதிக்காதவர்கள் எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்களையும் நீ வைத்துவிட வேண்டும். அவர்களினுடைய வார்த்தைகளினால் நிச்சயமாக உன்னுடைய மதிப்பு அந்த இடத்தில் குறைந்து விடக்கூடாது. அவர்கள் அதைத்தான் எதிர்பார்த்து வருவார்கள். அதே இடத்திலேயே நீ அவர்களை வைத்துவிட்டு நிச்சயமாக உன் மதிப்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உடன் வரும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான காலங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கென எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கும். எப்பொழுதும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய காலம் இது. பல ஆச்சரியங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் என்னவென்று நான் உனக்கு உணர்த்த வேண்டிய காலம் இது. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதுதான் இனி எப்பொழுதும் உன்னை மேலும் மேலும்
மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தெய்வம் எல்லோருக்குமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து தந்திருக்கிறது. எல்லோருக்கும் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கொண்டு வந்து தருகிறது என்றால் அவை ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் அவர்களுக்கு மன வலிமையை கொடுக்க தூண்டுகிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. நேரம் கடந்து இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து விட்டது என்று சொல்லி நீ இனியும் பதறாதே. வராகி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த தெய்வத்தோடு உன்னை நான் எப்பொழுதும் வழி நடத்துகிறேன் மட்டும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நமக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் இனி எந்த நேரமும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும் அல்லவா? எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி துணையிருந்து உனக்கு நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் வரக்கூடிய இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க உனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. தேவையான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் பல புரிதல்கள் உனக்கு கிடைக்க வேண்டும். அத்தனையிலும் நீ யாரென்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த தெய்வம் துணையிருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ எப்பொழுதும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும். நிம்மதி எங்கே என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொன்றிலும் நீ நம்பிக்கையோடு இருந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில தடங்கல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து வருந்தாதே. ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் இந்த தடங்கல்களிலிருந்து நம்மை காப்பாற்றி நமக்கான நல்ல விஷயங்களை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கான நிலைகளை எல்லாமும் நம் வசமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்ததற்கெல்லாம் இனி கலங்காமல் இனி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ தயாராக வேண்டும். யார் என்ன சொன்னாலும் என்ன நினைத்தாலும் இது உன் வாழ்க்கை, நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனை முறை உனக்கு சோதனைகளை ஒருவரே தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வருவாய் என்பதனை மறக்காதே. இந்த முறை இப்படியே உன் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நினைத்து வருந்தாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மனதில் உள்ள சோகத்தை யாரிடமும் சொல்ல முடியாது என்பதனால் நீ தெய்வத்திடம்தான் சொல்கின்றாய். தெய்வம் உனக்கு கொடுத்த வரமாக நீ நினைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? ஒன்று தனிமை, மற்றொன்று கண்ணீர். அதுவும் அந்த கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரியும்படியான கண்ணீர் அல்ல. தெய்வத்திடம் மட்டுமே நீ சிந்துகின்ற கண்ணீராக அது இருக்க வேண்டும். ஏனென்றால் சில சமயங்களில் நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நம்முடைய மனது லேசாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வராகி சொல்வது போல உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் பல மாற்றங்களை தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம், வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்துவதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள். சோதனையில் சோர்ந்து போகாமலும் எதையும் மன வலிமையோடு எதிர்கொள்ளவும் நீ நின்று விட்டாயானால் இந்த நிலையும் மாறும் என்பது நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தவர் தப்பிப்பார் என நினைக்காதே. கர்மம் கணக்கே இல்லாமல் வம்சம் வரை தீர்ப்பளித்து கொடுக்கும், நிச்சயமாக குலநாசம் செய்யும் என்பதனை மறக்காதே. அதனால்தான் எப்பொழுதும் உன் தாயானவள் சொல்வது, எந்த பாவத்தையும் சேர்த்து வைத்து கொண்டிருக்க கூடாது. அதிலும் குறிப்பாக மற்றவர்களுக்கு நாம் எந்த ஒரு துரோகத்தையும் செய்து கொண்டிருப்போமானால் அந்த துரோகமானது மேலும் மேலும் நமக்கு
துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த துரோகத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சோதனைகள் தான் வந்து கொண்டிருக்கும். அதனால் இந்த துரோகங்களை எல்லாம் நீ வேறறுக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அவர்களை பழிவாங்குவதில் அல்ல உன்னுடைய வெற்றி. என் பிள்ளை, சரியாக அதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய திறமையாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் இந்த வாழ்க்கையில் எதையும் வென்று காட்டிட நீ துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய ஒரு துளி கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு உறவு உன்னிடம் இருக்கும் என்றால் அது அந்த நேரத்தில் அதை துடைப்பதற்கான உறவாக மட்டும் இல்லாமல் மீண்டும் உன் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வராமல் தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு உறவாக இருக்கும் என்றால் மட்டுமே அது உண்மையான உறவு. உன் கண்ணீரை கண்டு ரசித்து கொண்டிருப்பதும் உன் கண்ணீரை கண்டு எப்பொழுதும் மன நிம்மதி அடைந்து கொண்டிருப்பதும் அல்ல உறவு. அந்த உறவானது மீண்டும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்களில் இருந்து வராமல் தடுத்து நிறுத்துவது என்பதனை நீ மறந்து விடாதே. இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறக்கூடிய பொய்க்கு இங்கு மதிப்பு அதிகமாக இருக்கின்றது. தன்னிடம் இருப்பதனால் எந்த பொய்யையும் தான் சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இங்கு மதிப்பு அதிகம்தான். ஆனால் இந்த பொய் நீண்ட காலம் நிலைத்து நிற்காது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த பொய்யானது ஒருபோதும் நிலைத்து நின்று யார் வாழ்க்கையிலும் நன்மைகளை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள். ஆனால் இந்த உண்மை காலமுழுக்க பேசும். இந்த உண்மை காலமுழுக்க நின்று உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காது. நான் சொல்ல சொல்ல இனி எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தொடரும். நீ விரும்புவது போல ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நாளிலும் நாம் விரும்பக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்து தரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ மீண்டும் மீண்டும் உன் வெற்றியை உறுதி செய்து கொண்டே இரு. இனி என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலிருந்தும் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. அவை அத்தனையிலிருந்தும் இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்பதுதான் உண்மை. இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகு. இனிமேல் நடந்து முடிந்தது எல்லாமும் கடந்து நாம் வாழ வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நான் இருக்கும் வரை என் பிள்ளை எதற்கும் நீ கலங்காதே. நான் வருகின்ற வரை எதற்கும் என் பிள்ளை நீ பதறாதே. உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தேடி வந்து கிடைக்கும். நீ ஆசைப்படுவது எல்லாமும் உன் வசமாகும். இப்படி பல விஷயங்களை நான் உனக்கு செய்ய துடித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே 2 ஆண்கள் இதை உடனே உனக்கு நடத்திவிட வேண்டும் என்றல்லவா முடிவெடுத்து விட்டார்கள். உடனே இதை செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த 2 ஆண்களும் பேசும் பொழுது நான் என்னவென்று அதனை நிச்சயமாக ஒட்டு கேட்டு விட்டேன். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு எதை நடத்துகிறார்கள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் எதற்காக உன்னை பற்றி பேசுகிறார்கள்? அப்படி இவர்களுக்கு உன் மீது என்ன அக்கறை இருக்கிறது? இதனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்ற அக்கறை கொண்டவர்கள் இருக்கும் பொழுது இனிமேல்
எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்சிவிட வேண்டாம். எதற்குமே என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருந்திவிட வேண்டாம். உனக்கான நேரங்களை முழுக்க முழுக்க நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லதையே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கிறது. உன்னை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் இவை அத்தனையையும் சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இப்படியே எல்லாமும் முடிந்து விடுமோ என்று நினைத்து நீ வருந்த வேண்டாம். இப்படியே எல்லாமும் கடந்து செல்லுமோ என்று நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். வராகி இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்களையும் உன் வாழ்க்கையில் நான் தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாது. அப்படிப்பட்ட இவர்களை யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே என்றும் துணையிருந்து உன்னை இவர்கள் சூழ்ந்து நின்று உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ முழுமையாக முதலில் புரிந்து கொள்ள தயாராகு. அம்மா சொல்வது போல இந்த 2 பேரும் யார் என்று தெரிந்து கொள்ள நீ ஆவலாக இருக்கிறாய் அல்லவா? நாளைய பொழுது பிரதோஷத்தினுடைய பொழுது, பிரதோஷ நாளில் உனக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருப்பது யாராக இருக்க முடியும்? சிவபெருமானும் நந்தி தேவரும் ஒன்று சேர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை கண்டுதான் நான் நிச்சயமாக உனக்கு கேட்டுவிட்டு சொல்ல வந்திருக்கின்றேன். இவர்கள் 2 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த விஷயத்தை நடத்த உறுதியாக இருக்கிறார்கள். உனக்கு நல்லதை நடத்தவும், உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்திவிடவும், உனக்கான நன்மைகளை எல்லாமும் உனக்கு தந்துவிடவும், எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் உனக்கென நடத்திவிடவும் இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். சிவபெருமானும் நந்தி தேவரும் பேசிக்கொண்டிருந்த இந்த விஷயத்தை கேட்டுவிட்டுத்தான் உன் வராகி உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இவர்கள் ஒருபுறம் பேசிக்கொண்டிருக்க இன்னொரு புறம் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு முக்கியமான தேவையை நடத்திவிட வேண்டும் என்று வந்திருக்கிறாள். ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயம், பணம் இருந்தால் எல்லோரும் உன்னை வந்து ஒட்டிக்கொள்வார்கள் என்றுதானே? அதைத்தான் இந்த பெண் உனக்கு கொடுக்க நினைக்கின்றாள். நாளைய விடியல் பொழுது மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய பொழுது என்பதனால் இந்த நேரத்தில் உன்னை தேடி வர லக்ஷ்மி தாயானவள் முன் நிற்கிறாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உலகம் மிகவும் அழகானது. உன்னை வெறுப்பவர் 100 பேர் இருந்தாலும் உன்னை நேசிக்க 1000 பேர் இருப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. உன்னை நேசிக்க கூடியவர்கள் அத்தனை பேரும் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை உணர்ந்து நீ நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை முன்னின்று நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்லதை நடத்திவிட நான் முடிவெடுத்திருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தெய்வம் முன்னின்று விட்டது. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்க தெய்வம் வந்து விட்டது. நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்திவிட தெய்வம் வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. இதை தாண்டி உனக்கு வேறு என்ன தேவைப்படுகிறது? இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? இதனை நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. அம்மா சொல்வது போல சிவபெருமானும் நந்தி தேவரும் பேசிக்கொண்டிருந்ததையும் நான் கேட்டேன். லக்ஷ்மி தாயானவள் பேசிக்கொண்டிருந்ததையும் நான் புரிந்து கொண்டேன். பணம் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் அவள் புரிந்து கொண்டு அதை உனக்கு நடத்திவிட முடிவெடுத்து விட்டாள் என்பதனை நீ மறந்து விடாதே.
உனக்காக ஒவ்வொரு நிலையிலும் முன்னின்று உனக்கான விஷயங்களை கொடுத்துவிட அவள் தயாராகி விட்டாள் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.